ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐ இன்டர்வியூக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸில் எப்படி போகணும், ப்ளஸ் வந்து அங்கே என்னென்னலாம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யாருக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ ஒரு 200 பேரை வந்து அடிஷனல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திடீர்னு போயிட்டு அந்த ஃபியரில் உட்காரதுக்கும் ஒரு டைம் வந்து இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த ஃபியர் வந்து இருக்காது. அடுத்த ஸ்டெப் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்காகவும் மற்றவங்க வந்து சும்மா தெரிஞ்சுக்கங்க, நாளைக்கு அது யூஸ் ஆகும். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க, டிஎன்எஸ்ஆர்பி ஆஃபீஸ். இது வந்து எக்மோர்ல இருக்கு. ஸோ நீங்க ரூம் எடுக்கிறவங்க எக்மோருக்கு அந்த ஸ்டேஷன் பக்கத்துல தான் அந்த டிஎன்எஸ்ஆர்பி ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே முன்னாடி நாளே போயிட்டு ரூம் எடுத்துக்கோங்க. ரூம் எடுத்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க சேம் அந்த ட்ரெஸ் கோடு, என்ன ட்ரெஸ் கோட் இருக்கோ அந்த ட்ரெஸ் கோட் போட்டுட்டு நீங்க போயிடலாம். இதுவே நீங்க தூரத்துல இருந்து வரீங்கன்னா நீங்க வந்து வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. அங்க போயிட்டு பேண்ட் ஷர்ட்டை வந்து அங்க மாத்திக்க முடியும். ஸோ அங்க மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ்க்கு இந்த பக்கமும் ஒரு டென்ட் அடிச்சிருப்பாங்க, இந்த பக்கமும் ஒரு டென்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பேரண்ட்ஸ் இல்லை யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரீங்கன்னா உங்களை ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த டென்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. இங்க போயிட்டு உங்களுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போனு எல்லாமே வந்து வச்சுட்டு உங்க சர்டிபிகேட் மட்டும் எடுத்துட்டு வரணும். மற்றபடி நீங்க ட்ரெஸ் கூட அங்கேயே பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து ஒரு டென்ட் இருக்கும். ஸோ அங்கேயே நீங்க வந்து பண்ணிடணும். இந்த டை கட்டுறது, இந்த இன் பண்ணிக்கிறது, ஸோ இந்த விஷயம்லாம் வந்து அங்கே பண்ணிக்கலாம். சரி, இது முடிச்சிட்டோம். சர்டிபிகேட் மட்டும் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க பில்டிங் சைட்ல. ஸோ இந்த பக்கம் இருக்கிற டென்ட்டுக்கு வந்து வருவீங்க. அங்க வந்து தான் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வந்து செக் பண்ணிட்டு அவங்க ஒரு நம்பர் மாதிரி ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று தருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நீங்க இந்த சைட்ல வந்து இருக்க ஒரு வழி இருக்கும். ஸோ அது வழியா உங்களை வந்து உள்ள வந்து அனுப்பி விடுவாங்க. அனுப்பிட்டு அடுத்து நீங்க போன உடனே உங்களை வந்து ஏதாவது மை போனு இல்லை வேற ஏதாவது மைக் ஏதாவது வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தரவா செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு ஒன்று தந்துருவாங்க. ஸோ நீங்க வந்து அது கழுத்துல மாட்டிருக்கணும். இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் நீங்க அது கழுத்துலேயே தான் மாட்டிட்டு இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு அந்த ஐடி கார்டு கொடுத்ததும் உங்களை ஒரு ரூம் கூட்டு போயிடுவாங்க. ரூம் கூட்டு போயிட்டு ஒரு பயோடேட்டா ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா ஒரு பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்றாங்களே, சேம் அதே மாதிரி அங்கேயும் வந்து ஒரு பயோடேட்டா ஃபார்ம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த பயோடேட்டா வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதே சமயத்துல திருத்தி அடிச்சு திருத்தி அது மாதிரி எதுவும் எழுதக்கூடாது. அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. பட் நீங்க வந்து அது பயங்கர கரெக்டா எழுதணும். ஏன்னா அந்த பயோடேட்டாலேயே அடிச்சு திருத்தி எழுதணும்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டிராபேக்கா மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து அதை கரெக்டா வந்து பார்த்து எழுதிக்கங்க. இந்த பயோடேட்டா ஃபார்ம் என்ன நீங்க ஃபில் பண்றீங்களோ அந்த பயோடேட்டா ஃபார்ம்ல இருந்து தான் அங்க கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ அதை வந்து கரெக்டா வந்து நம்ம ஃபில் பண்ணணும். சரி, அந்த பயோடேட்டா ஃபார்ம் முடிஞ்சதும் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து கூட்டு போவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இவ்வளவு நாள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து இருப்பீங்க. எல்லா அந்த பயோடேட்டா ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்க பயோடேட்டா ஃபார்ம் அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ நீங்க உங்க கையில் எதுவுமே இருக்காது. வெறும் எம்டி ஹேண்டடா தான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டு போயிட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு மொத்தமா வந்து நாங்க போகும்போது ஒரு 5 பேனல் இருந்துச்சு. ஸோ 5 பேனலுக்கு ஒரு பேனலுக்கு வந்து 4ல இருந்து 5 நம்பர்ஸ் மாறி மாறி இருந்தாங்க. ஸோ ஒரு 5 பேனல் இருக்கிறதுனால நம்ம எந்த பேனலுக்கு போக போறோம்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு டோக்கனை கொடுத்து டோக்கன் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம எந்த டோக்கன் எடுக்கணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த என்ன பேனல்னு வந்து ஒதுக்குவாங்க. ஸோ அந்த பேனல் அந்த டோக்கன் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளை செகண்ட் ஃப்ளோர் கூட்டு போவாங்க. செகண்ட் ஃப்ளோர் கூட்டு போயிட்டு எந்த பேனல் நம்பர் நம்ம எடுத்தோமோ அந்த பேனலுக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சிருவாங்க. அங்க நீங்க போனதும் நீங்க ரெஸ்ட் ரூம் போறவங்க அங்க போய்க்கலாம், தண்ணி குடிக்கிறவங்க அங்க குடிச்சிக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம போறது இன்டர்வியூக்கு தான், இன்டர்வியூ அட்டன் பண்ண போறோம். ஸோ அந்த இடத்துல போன உடனே ஒரு பதட்டம் அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்றும் வரும். ஸோ அதனால அங்க நீங்க வந்து நீங்க இந்த ப்ராசஸ்லாம் முடியும் போது உங்களை எங்கேயுமே விட மாட்டாங்க. உங்க கூடயே தான் இருக்கணும். ஒரு பிசி உங்க கூட வந்துகிட்டே இருப்பாரு, இல்ல ஏதோ ஒரு ஆஃபீஸர் வந்துகிட்டே இருப்பாரு. ஸோ இங்க வந்ததுன்னா நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸோ வந்து நீங்க ரெஸ்ட் ரூம் போறவங்க போய்க்கலாம், அதே மாதிரி டக்கின் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் சரி டக்கின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன இது இருக்கும் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து நீங்க வாட்டர் வந்து இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டர் குடிச்சுக்கோங்க அந்த ரூம் போறதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து வாட்டர் குடிச்சா உடனே வந்து நம்ம பாடியை வந்து கூல் பண்ணிவிடும் அதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் இன்டர்வியூ வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இதுல என்னன்னா இவ்வளோ நீளமா டேபிள் இருக்காது. இதுல பாதி தான் இருக்கும். இங்க 2 ஆபீசர் வந்து உட்காந்துருப்பாங்க, இங்க ஒரு ஆபீசர் உட்காந்துருப்பாங்க, இங்க ஒரு ஆபீசர் உட்காந்துருப்பாங்க. நம்ம பக்கத்திலே உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டா நோட் பண்ணுவாங்க. ஏன்னா பக்கத்திலே இருக்கிறதுனால நம்மளோட கண்ணு அசைவுல இருந்து ஏதாவது கேட்டா அந்த வாய்ஸ் ஒலிக்கிறோமா அந்த விஷயத்து வரையும் அவங்க கரெக்டா வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு டிஎஃப்ஓ ரேங்க்கு மேல இருக்கிறவங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் அந்த ரேஞ்சில் மேல இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு டிஜிபி அல்லது எஸ்பி ரேங்க்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டிஜிபியா இருக்கலாம், இல்ல ஒரு பிசியா கூட இருக்கலாம். நீங்க யார் வேணாலும் ரேண்டமா வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்மள உட்கார வச்சு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறது இல்லை. ஸோ அந்த என்வரன்மெண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் சொல்றேன்.
ஸோ பேசிக்காக அவங்க ஃபயர் சம்மந்தமாக ஒரு கொஷின், நீங்கள் கொடுத்த பயோடேட்டாலேருந்து தான் ஒரு கொஷின் வரும். நீங்கள் ஹாபிஸ் போட்டிருப்பீங்க, ஸோ ஹாபிஸ்லேருந்து கொஷின், ஸ்போர்ட்ஸ் போட்டிருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஷின். ஸோ பயோடேட்டல் என்னென்ன இருக்குதோ அது சம்மந்தமாக ஒரு கொஷின் அப்படி நீட்டாக வந்து முடிச்சிருவாங்க. சில பேருக்கு வந்து வேற ரேண்டமாக வந்து கேட்குறதும் இருக்கு. அன்னைக்கு நியூஸ் பேப்பர் வந்து படிச்சிடணும். நியூஸ் பேப்பர் வந்து அன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேருந்து வந்து கொஷின் ரைஸ் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் அடுத்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வந்ததும் உங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு உங்களுடைய என்ட்ரி முடிஞ்சுன்னு உங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு உங்களோட ஐடி கார்டும் வந்து அங்கே சப்மிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.